ஆன்ஸ்பாட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கம். சேலம் நகர மக்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்ல நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்று விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி 14/10/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று அஷ்டமி திதி, புனர்பூச நட்சத்திரம். இன்று நல்ல நேரம் 12 மணி 12 நிமிஷம் முதல் 1 மணி 12 நிமிஷம் வரை இன்னைக்கு நல்ல நேரம். பிற்பகல் 4:42 முதல் 6:12 வரை இன்று நல்ல நேரம். இரவு 7:12 முதல் 8:12 வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் 2 மணி 58 நிமிஷம் முதல் 4 மணி 26 நிமிஷம் வரை இன்று ராகு காலம். யமகண்டம் 9 மணி 5 நிமிடம் முதல் 10 மணி 33 நிமிடம் வரை இன்று யமகண்டம். குளிகை 12 to 1:30. இன்று வாரசூலை வடக்கு வடமேற்கு. சூரிய உதயத்திற்கு பிறகு 12 நாளிகை கழித்து பால் அல்லது பால் கலந்த பதார்த்தங்களை அறிந்துவிட்டு நீங்கள் பிரயாணம் செய்யலாம். இன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று ஒரு சமநோக்கு நாள் ஆகும். இன்று கடன் தீர்க்க நல்ல நாள். மதியம் 12 to 1 நீங்க கடன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கடன் தீர்ந்து குடும்பம் வளம் பெறும். பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் அஷ்டமிக்கும் நடுப்பகலுக்கு மேல் தோஷம் கிடையாது. இதுதான் சாஸ்திரம். இன்று ஒரு அசுப நாள் தான் பொதுவாக பார்க்கும்போது. இன்றைய ராசி பலன்கள். மேஷம். மேசராசிக்காரர்கள் வெற்றி. அவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி, நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு அம்சமுடைய ஒரு நாள். எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி. இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக வரும். குடும்பத்தில் அந்யோன்யம் நிலவும். கணவன் மனைவி மிகவும் சிறப்பாக அந்யோன்யமாக இருப்பார்கள். எல்லா விதத்திலும் ஒரு நல்ல செய்தி இன்று இவர்களுக்கு வந்து சேரும். இவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள் மேசராசிக்காரர்களுக்கு இன்று. ரிஷபம். ரிஷபராசி நேயர்களுக்கு எதிர்பாராத காரியங்கள் நடக்கும். அவங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அவர்களுக்கு அது நல்ல விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பாக கெடுதலான ஒரு விஷயங்கள் இல்லை. குடும்பத்திலே ஒரு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலைகள் நிலவும். நண்பர்களிடம் அதிகமாக கான்டாக்ட் இன்னைக்கு வச்சுக்கூடாது. நண்பர் தன்னுடைய குடும்பத்தோட தான் அவங்க செலவழிக்கணுமே தவிர நண்பர்களுடனும் அறிமுகமற்ற தேவையில்லாத மற்ற நபர்களோட இன்றைக்கு இணைஞ்சு இவங்க இருக்கக்கூடாது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மனைவி குடும்பத்தோடு இருந்தால் இந்த நாள் இவர்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான நாள் அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு தேக ஆரோக்கியம் மேம்படும். தேக ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா இருக்கும். உடம்பு ஏதாவது சரியில்லாமல் இருந்தால் கூட அது இன்னைக்கு சரியா போயிடும். மருத்துவ செலவுகள் இதுவரை இருந்ததெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் போயிடும். குடும்பத்தில் விடாமுயற்சி மட்டுமல்ல, குடும்ப துணை அவங்கக்கிட்ட ஆலோசனை பெரியவங்க கிட்ட, மனைவி கிட்ட, கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடமும் இந்த ஆலோசனை பெறணும். குழந்தைகள்லாம் இன்னைக்கு அடிக்கக்கூடாது. மற்றவர்களை மனசார கஷ்டப்படுத்துற மாதிரியோ அல்லது ஏதாவது இன்னைக்கு உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் அது பலிக்கும். அதனால இன்னைக்கு உங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கணும். நல்ல வார்த்தைகளே பேசணும். சண்டைக்கு எங்கேயும் போகக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இவர்களுக்கு. அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். நீண்ட நாள் இழுபறி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். இவங்க சேமிப்பு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாள். என்னுடைய ஒரு புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஆர்டி மாதிரி போடலாம். அந்த மாதிரி ஒரு சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது செல்வம் நீண்ட நாளைக்கு பயன்படுற அளவோட முதலீடு செய்வதற்கு ஒரு ஏற்ற நாள் கடகராசிக்காரர்களுக்கு. அவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் நான் சொல்றேன். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்கள் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். எங்கேயும் வண்டி ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி வாக்குவாதம் இருக்கக்கூடாது. செல்வ வளத்தில் எந்த விதமான குறைபாடும் ஏற்படாது. வியாபாரிகளுக்கு நல்ல நாள். கலைஞர்களுக்கு தொழிலுக்கு செய்வது நல்ல ஒரு சிறப்பான நாள். ஆனால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், தேவைக்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்னுடைய பேச்சில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அவர்களுக்கு. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு ரொம்ப குதூகலமான ஒரு நாள்.
ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். இருந்தாலும் மதியத்திற்கு மேல் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் வந்து இவர்களுக்கு வரும். வயிறு சம்பந்தமான உடல் உபாதைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து தொழிலையோ மற்றதில் எந்த விதமான பிரச்சனையும் நாம் சொல்றதுக்கு இல்லை. புது முயற்சிகளை அவங்க வந்து இன்னைக்கு பிற்பகலுக்கு மேல் அந்த உடல் உபாதை இருந்தாலும் புது முயற்சிகள்லாம் வந்து தொடங்கலாம். கொடுக்கல் வாங்கலாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக வந்து ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த ஆள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து உடல் பிரச்சனைகள் ஏற்படும், எதிர்பாராத செலவுகள் ஏற்படும், ஒரு கஷ்டங்கள். மூதாதையரை நினைக்காதவங்க, தன்னுடைய முன்னோர்களை நினைக்காதவங்க இன்னைக்கு அவங்க வந்து நினைச்சிக்கிங்க. அவங்க வந்து உங்களை சுற்றி அவங்களுக்கு வந்து காப்பாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிங்க. அதனால வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்து தீர்ந்து போயிடும். நீங்கள் இன்றைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் வந்து துர்க்கை. அவங்க வந்து உங்களுக்கு வந்து உடல் நலத்தையும் வெற்றியையும் கொடுப்பாங்க. அதனால வந்து துர்க்கையை வந்து நீங்கள் வணங்குங்க. காலையிலேயே வணங்கினாலும் சரி அல்லது மதியத்துக்கு மேலே வணங்கினாலும் சரி ரொம்ப சிறப்பு. துர்க்கையை வணங்குனீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள், குடும்ப கஷ்டங்கள் வந்து தீரும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். எல்லா விதத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். சொல் செயல் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் நினைச்ச காரியத்தை, உங்களுக்கு பிடிச்சமான காரியத்தை இன்னைக்கு வந்து செய்யணும்னு நினைக்காதீங்க. எது சரியான காரியமோ அதை மட்டும் தான் செய்யணும். பிடிச்சதை செஞ்சால் அது மூலியமாக ஏதாவது கஷ்டங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால வந்து நீங்கள் வந்து இன்றைக்கு சிவபெருமான் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டால் உங்களுடைய கஷ்டங்கள், நந்தியம் பெருமாளை வணங்கி சிவனை வந்து தரிசித்து வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். கொஞ்சம் ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இவர்களுக்கு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி வாய்ப்பான ஒரு நாள். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், தொழிலில் மேன்மை கிடைக்கும், உடல்நலில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்பம் ரொம்ப அமைதியாக இருக்கும். அவங்க வந்து புது முயற்சிகளில் ஈடுபடலாம். தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கும் என்று சொல், காரிய சித்தி ஏற்படும் என்று சொல். தனுசு ராசிக்கு இன்று ஒரு மிகச்சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கும் இன்று ஒரு சுமாரான நாள். தொழில் வந்து அதிமேன்மை இல்லாவிட்டாலும் உழைப்புக்கு தக்க ஊதியம் வந்து கிடைக்கும். குடும்பத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து சரியா போயிடும், ஒரு சுமூகமாகவே போயிடும். அவர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய லெவலில் இல்லாட்டினாலும் எல்லா விதத்திலையும் வந்து ஒரு திருப்தியான ஒரு மனநிலை தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். செய்தொழில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும். அவர்களுக்கு வந்து சனி பகவானுடைய அனுக்கிரகம் வந்து உண்டு. அவர் வக்ரகதியாக இருந்தாலும் ஒரு சில இதில் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு, கும்பத்தில் இருக்கிறாரு. அவர் மகரம் கும்பமும் சனியினுடைய வீடுகள். அப்போ வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சொந்த வீட்டுக்காரர் வந்து கெடுக்க மாட்டார். அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இன்று பரவாயில்லன்னு தான் நம்ம சொல்கிறோம். இது கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். காரணம் ஏன்னா தொழில் மட்டுமில்லை, உடல்நல மேன்மை, உடன் பிறந்தாருடைய ஒற்றுமை, ஒரு பாகம் பிரிக்கிறது, அந்த மாதிரி சமாச்சாரங்கள் ஏதா இருந்தாலும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவர்களுக்கு வந்து எல்லா விதமான முன்னேற்றங்களும் இன்று கிடைக்கக்கூடிய ஒரு மிக நல்ல நாள் அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். அடுத்தது மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலம். எப்படி அப்படின்னா ரொம்ப நாளாக நடைபெறாமல் இருந்த திருமண இதுக்கு உண்டான யோசனைகள்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு புது விதமான வாய்ப்புகள் வந்து வரும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக திருமணம் வந்து கைகூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். சொந்த பந்தத்திலிருந்து ஒரு நல்ல நற்செய்தி அவர்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லா விதத்துக்கும் தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப சீரு சிறப்பாக இருக்கும். இன்று வந்து இவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், புது தொழில் தொடங்குவதற்கும், திருமண பொருத்தம் பார்ப்பதற்கும், கலசர தோஷம், தாளதோஷம், செவ்வாதோஷம், நாகதோஷம் என்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். நன்றி.